தமிழ்நாடு அனைத்து வகை மாற்றுத்திறனாளிகள் மற்றும் பாதுகாப்பு நலசங்கம் சார்பில் சென்னை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டம் நடைபெற்று வருகின்றது. அந்த காட்சிகளை பார்க்கலாம். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சதீஷ் முருகனிடம் கேட்கலாம். சதீஷ் முருகன், வணக்கம். எதற்காக இந்த போராட்டம், யார் தலைமையில் இந்த போராட்டம் நடைபெற்று வருகிறது, அவர்கள் என்ன வலியுறுத்துகிறார்கள், விவரங்கள் என்ன? சதீஷ் முருகன், எதற்காக இந்த போராட்டம் நடைபெற்று வருகிறது, யார் தலைமையில் நடைபெற்று வருகிறது, அவர்கள் என்ன வலியுறுத்துகிறார்கள்? சதீஷ் முருகன். தமிழ்நாடு அனைத்து வகை மாற்றுத்திறனாளிகள் மற்றும் பாதுகாப்போர் உரிமைகளுக்கான சங்கம் சார்பில் இன்றைய தினம் சென்னை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் உள்ளிட்ட தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய மாவட்ட ஆட்சியர் அலுவலகங்களை முற்றுகையிட்டும் தங்களிடம் இருக்கக்கூடிய, அதாவது பெற்றோர்கள் உறவினர்களிடம் இருக்கக்கூடிய மாற்றுத்திறனாளிகளை மாவட்ட ஆட்சியரிடம் ஒப்படைக்கும் போராட்டமாக இன்றைய தினம் நடைபெற்று வருகிறது. குறிப்பாக கடந்த ஆண்டு ஏப்ரல் மாதம் முதல் மாற்றுத்திறனாளிகளுக்கு என்று வழங்கக்கூடிய பராமரிப்பு தொகை 1500 ரூபாய் 14 மாதங்களுக்கு மேல் வழங்கப்படாமல் நிலுவையில் இருப்பதாகவும், அதனால் அந்த பெற்றோர்கள், ஏழை எளிய பெற்றோர்கள் மற்றும் அந்த மாற்றுத்திறனாளிகளாக இருக்கக்கூடிய உறவினர்களை பராமரிக்க முடியாமல் கடுமையான பொருளாதார சிரமத்திற்கு ஆளாவதால் தங்களிடம் இருக்கக்கூடிய மாற்றுத்திறனாளிகளை மாவட்ட ஆட்சியரிடம் ஒப்படைக்கும் போராட்டமாக இன்றைய தினம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. சுமார் 200க்கும் மேற்பட்ட மாற்றுத்திறனாளிகள் மற்றும் அவர்களை பராமரிக்கக்கூடிய பெற்றோர் உறவினர்கள் இந்த போராட்டத்தில் கலந்து கொண்டார். போராட்டத்தின் பொழுது சென்னை மாவட்ட ஆட்சியர் ரஷ்மி சுதாஸ் ஜெகடே போராட்டக்காரர்களிடம் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டார். அவர் அளித்த மனுவை பெற்றுக் கொண்டார். ஆனால் மனுவை பெற்றுக்கொண்டு மாவட்ட ஆட்சியர் அதிகாரத்திற்கு கீழ் இருக்கக்கூடிய பல்வேறு நடவடிக்கைகளை மாற்றுத்திறனாளிகளுக்காக செய்து வருவதாகவும், ஆனால் தற்பொழுது அவர்கள் வைக்கும் அந்த பராமரிப்பு தொகை வழங்கும் முடிவானது வருவாய்த்துறையின் கீழ் வருவதால் தன்னால் மேலும் இது குறித்து நடவடிக்கை எடுக்க முடியாது என தெரிவித்திருந்தார். இதனை எதிர்த்து தொடர்ந்து மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை மாற்றுத்திறனாளிகள் முற்றுகையிடுவதற்காக முயற்சி செய்த பொழுது காவல்துறையினருக்கும் போராட்டக்காரர்களுக்கும் இடையே வாக்குவாதமும் சிறிது நேரம் தள்ளுமுள்ளும் நடைபெற்றது. இந்த நிலையில கட்டிலில் படுத்த படுக்கையாக இருந்தக்கூடிய மாற்றுத்திறனாளி ஒருவரை கட்டிலோடு மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திற்கு போராட்டக்காரர்கள் எடுத்துச் செல்ல முயற்சி செய்ததால் அங்கே பரபரப்பான சூழல் நிலவுகிறது. தொடர்ந்து தமிழகம் முழுவதுமே இது போன்று மாவட்ட ஆட்சியர் அலுவலகங்கள் முற்றுகை போராட்டம் நடைபெற்று வருவதாகவும், அடுத்த கட்டமாக தலைமைச் செயலகத்தை முற்றுகையிடும் ஒரு விரிவான போராட்டத்தை நடத்த இருப்பதாகவும் இந்த சங்கத்தின் சார்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களுக்கு நன்றி சதீஷ் முருகன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.